முருகப்பெருமானை பொறுத்தவரையில் படைவீடு அப்படின்னா குழுமத்தினுடைய தலைவன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதே தான் இங்கே அம்பாளுக்கும். அம்பாள் என்ன பண்ணுறா அப்படின்னாக்க, ஒரு குழுவாக இருக்கக்கூடிய குழுமத்தினரை காப்பாற்றுவதற்காக அவதாரம் தரித்தது அப்படிங்கிறது தான். அப்போ அந்த படை அப்படிங்கிறது ஒரு குழுமம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம எடுத்துக்கணும். இன்றைய கால சூழ்நிலையில் தேவார திருவாசகம் இறைவனால் எழுதப்பட்டது, மனிதனால் சொல்லப்பட்டு இறைவனால் எழுதப்பட்டது அப்படிங்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். திருஞானச் சம்பந்தர் சீர்காழி வாய்மொழி அம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் அமாவாசையில் ஒரு கணவனும் மனைவியும் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா அவளுக்கான குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ஒரு பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஸ்ரீ கார்த்திகேயன் சுவாமிகள் அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயா, இப்போது அறுபடை வீடுகள் மாதிரியே படை வீட்டு அம்மன் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மனுக்கு ஒரு பெயர் இருக்குங்க. மற்ற எந்த சுவாமிகளுக்குமே நம்ம படை அப்படிங்கிற பெயரை நம்ம பயன்படுத்துறதில்ல. அப்போ அதனுடைய காரணம் என்னங்கய்யா? முருகப்பெருமானை பொறுத்தவரையில் படை வீடு அப்படின்னா குழுமத்தினுடைய தலைவன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். அதே தான் இங்கே அம்பாளுக்கும். அம்பாள் என்ன பண்ணுறா அப்படின்னாக்க, ஒரு குழுவாக இருக்கக்கூடிய குழுமத்தினரை காப்பாற்றுவதற்காக அவதாரம் தரித்தது அப்படிங்கிறது தான். அப்போ அந்த படை அப்படிங்கிறது ஒரு குழுமம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாமே அம்பாளுடைய காரண பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழுமத்தை காப்பாற்றியதுனால அல்லது ஒரு குழுவாக செயல்பட்டதுனால. இப்போ நம்ம சண்டி ஹோமம் அப்படிங்கிறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். அந்த சண்டி ஹோமத்தில் சும்பன் நிசும்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரு அசுரர்களை வதம் செய்வதற்காக 9 அவதாரங்கள். அந்த 9 அவதாரங்கள்லையும் அம்பாள் ஒரு படை தலைவியாக இருந்து அவர்களை வதம் செய்ததாக நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த படை தலைவியாக இருந்ததுனால தான் அவளுக்கு படை வீட்டம்பாள். வேறு எந்த ஒரு இறைவனும் பார்த்திங்கனாக்கா தனித்து போரிட்டதாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அம்பாள் மட்டும் என்ன பண்ணுறா, இந்த மாதிரியான அவதாரங்களோ அல்லது கூட சேர்த்துக்கிட்டோ ஒரு படையாக இருந்து எதிர்த்ததாக நம்ம பார்க்குறோம். அப்போ போரிட்ட அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதனால படை வீட்டம்பாள் அப்படிங்கிறது அம்பாளுக்கு ஏற்படுகிறது இந்த பெயர்க்கார். சரி, அப்போது சிவபெருமான் பற்றி பேசும்போதே நம்ம தேவாரம், திருவாசகம், திருஞான சம்பந்தர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சேர்த்து தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அதை பற்றி மக்களுக்கு நீங்கள் ஒரு கருத்துக்கள் சொல்லணும், என்னவா இருக்குங்க? இன்றைய கால சூழ்நிலையில் தேவார திருவாசகம் இறைவனால் எழுதப்பட்டது, மனிதனால் சொல்லப்பட்டு இறைவனால் எழுதப்பட்டது அப்படிங்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். திருஞானச் சம்பந்தர் சீர்காழி வாய்மொழி அம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் ஞானப்பால் கொடுத்து தன்னுடைய 3வது வயதில் ஞானத்தை பெற்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு அகழ்வாராய்ச்சியில் அந்த கோவிலினுடைய கும்பாபிஷேகத்தின் பொழுது தோண்டும் பொழுது கிட்டத்தட்ட 4000த்திற்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் எடுக்கப்பட்டதாக நம்ம பத்திரிகை செய்திகளாகவும் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த தேவார திருவாசகம் இன்னும் எத்தனையோ இருக்குது. இப்போ இன்றைக்கி இருக்கிறது ஒரு காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது, இப்போ இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்டதை புதுப்பிச்சுன்னு இருக்கா. இப்போ எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு யாரெல்லாம் போகலாம், என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க போகலாம், அப்போ என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இன்றைக்கி கால சூழ்நிலைகளில் ஒரு காலத்தில் நம்ம கேள்வியே படாத ஒரு பிரச்சனை ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸ் குழந்தைகள், ADHD ப்ராப்ளம் இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த குழந்தைகள் அப்படிங்கிறவாள்லாம் இந்த இடத்துக்கு போகலாம். பிறவியிலேயே என் பையன் பேசுறது இல்லை, பேச்சு தடுமாறுது, திக்குவாய் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரியான குழந்தைகள் இருக்கிறவா இந்த ஆலயத்திற்கு போய் தேன் அபிஷேகம் பண்ணி அந்த அம்பாள்கிட்டேருந்து அந்த தேனை வாங்கிட்டு தொடர்ச்சியாக ஒரு 48 நாளைக்கு எடுத்துக்கிட்டாக்க இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான குழந்தைகள் எந்த இடத்துல உருவாகிறா, இதற்கு மனிதனுடைய ஒழுக்க நெறிமுறை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஒரு நாயினுடைய ஏன் அப்படின்னாக்க, இந்த நாயை ஏன் சொல்ல வரோம் அப்படின்னாக்க, இன்னைக்கு கால சூழ்நிலைகளில் எல்லா இடத்துலையும் வழக்கத்தில் இருக்கிற மாதிரி நாய் மேலே அலையிறான் பாரு அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ அந்த நாயினுடைய இனவிருத்தி காலம், எந்த ஒரு விலங்கினத்திற்கும் இனவிருத்தி காலம்ங்கிறது இருக்கு. அப்போ அந்த இனவிருத்தி காலம் அப்படிங்கிறது கார்த்திகை மார்கழியில் தான் வந்து இந்த நாயினுடைய இனவிருத்தி காலம். அப்போ மனிதனுக்கும் ஒரு கால நிர்ணயம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ கால நிர்ணயம் இல்லாமல் மனிதன் நடந்து கொள்வதின் மூலமாக தான் இந்த மாதிரியான குழந்தைகள், இந்த மாதிரியான பிறப்புகள் அப்படிங்கிறது நடக்குது. அமாவாசையில் ஒரு கணவனும் மனைவியும் தாம்பத்தியம் வச்சுக்கிண்டா அவளுக்கான குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ஒரு தன்னிலை மறந்த பைத்தியம்னு சொல்லக்கூடிய குழந்தை பிறக்கும். பௌர்ணமியில் ஒரு தாம்பத்தியம் ஏற்பட்டது கணவனும் மனைவி இடையே அப்படின்னாக்க ADHD ப்ராப்ளம், ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரியான குழந்தைகள் பிறக்கும். இப்போ சந்திரனினுடைய ஆதிக்கத்தை பொறுத்து தான் ஒரு மனிதனின் மனநிலை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இவாளுக்கெல்லாம் எங்கே விமோச்சனம், எங்கே விடிமோட்சம் அப்படின்னாக்க, திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு எப்படி ஞானம் கிடைத்ததோ வாய்மொழி அம்பாளின் மூலமாக அவர்களுக்கும் இதே போன்ற பிரச்சனை இருக்கக்கூடியவாளுக்கும் அந்த இடத்துக்கு போனால் விமோச்சனம் கிடைக்கும். அதைத்தான் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கா. ஞானப்பால் அப்படிங்கிறது, அதாவது வந்து அந்த காலத்தில் அவளுக்கு புரிஞ்ச ஒரு மொழியில் பேச்சு நடைமுறையில் சொல்லியாச்சு. இன்றைக்கி அந்த காலத்தில் பேசப்பட்ட நடைமுறை பேச்சுவார்த்தைகள் இந்த காலத்தில் இருக்கா அப்படின்னா இல்லை. இப்போ நான் மருத்துவமனைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஒருத்தன் எப்படி பார்ப்பான்? ஓ, இவர் பெரிய புலமை பெற்றவரோ அப்படின்பான். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது. அப்போது பேச்சு நடைமுறை, வழக்க நடைமுறை மாறிடுச்சு. அப்போ நடைமுறை பேச்சுகளை வந்து நம்ம இன்றைக்கி கால சூழ்நிலைகளுக்கு ஒத்தவாறு எடுத்துக்கணும். அன்னைக்கு ஞான சம்பந்தருக்கு எப்படி ஞானம் கிடைத்ததோ, அதாவது பேச்சாற்றல் கிடைத்ததோ, அதே போன்று இன்றைக்கு எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு பேச்சாற்றலும் திறமையும், நிறைய விஷயங்களை புதிதாக உருவாக்கக்கூடிய திறமையும் உருவாக்கிக்கக்கூடிய அனுகிரகம் எங்கே இருக்குது அப்படின்னாக்க, வாய்மொழி அம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய சீர்காழியில் இந்த விஷயங்கள் கிடைக்கும். இதுதான் அம்பாளுடைய அனுகிரகம். ஸோ இப்போ நம்ம அம்பாள் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்க. இது நம்மளுடைய நேருக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள கருத்துக்களாக இருக்கும். ரொம்ப நன்றி.